ஸ்ரீ தேவி பாகவதம் 121ஆம் பகுதி. நவராத்திரி பூஜை. சுரத மன்னன் சுமேத முனிவரை பணிந்து, முனிவரே, தாங்கள் எனக்கு பராசக்தியை ஆராதனை செய்யும் முறைகளை கூறி அருளுங்கள் என்று வேண்டினான். மன்னா, தேவி வழிபாடு செய்பவன் முறைப்படி நீராடி வெள்ளை ஆடை தரித்து நிலத்தை பசுவின் கோமயத்தால் மெழுகி நன்றாக சுத்தம் செய்த இடத்தில் ஆசனம் அமைத்து தன் சக்திக்கேற்ற வகையில் சேகரித்த பூஜை பொருட்களை தன் அருகில் வைத்து கொள்ளல் வேண்டும். பிராணாயாமம் செய்து திதி, வாரம், நட்சத்திரம் ஆகியவற்றை குறிப்பதாகிய சங்கல்பம் செய்து கொள்ளல் வேண்டும். அதன் பின் ஐம்பூத சுத்தியும் பொருள் சுத்தியும் செய்தல் வேண்டும். நல்லதொரு தாம்பாள தட்டில் வெண்மையான சந்தனத்தினால் முதலில் 6 கோணமும் அதற்கு வெளியில் 8 கோணங்களும், அந்த கோணங்களில் நவட்சர மந்திரங்களுடைய பீஜாட்சரங்களை எழுதி எந்திர பிரதிஷ்டை செய்து மந்திரங்களால் அர்ச்சித்தல் வேண்டும். ஜபத்தில் 10ல் 1 அம்சம் ஹோமமும், ஒரு ஹோமத்திற்கு 10 தர்ப்பணமும், 10 ஹோமத்திற்கு 1 பிராமண போஜனமும் செய்தல் வேண்டும். அதன் பின் தேவியின் சரிதைகளில் 3ஐயாவது படித்தல் வேண்டும். ஹோமத்தில் மந்திர உச்சாடனத்துடன் சர்க்கரை, நெய், தேன் பாயாசத்தை படைத்தல் வேண்டும். பில்வம் இலை, செப் அரளி மலர், சர்க்கரையோடு கலந்த எள் முதலியவற்றால் அர்ச்சித்தல் வேண்டும். 9 நாட்களிலும் அஷ்டமி, நவமி திதிகள் சிறப்பானவை. அதுபோல சதுர்த்தசி திதியும் சிறந்தது. அப்போது பிராமணர்களுக்கு உணவு கொடுத்தல் வேண்டும். 4 வர்ணத்தினரும் நவராத்திரி பூஜையை சிறப்பாக செய்து வேண்டிய பயனை பெறலாம். புரட்டாசி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் நவராத்திரி பூஜை காலத்தில் சண்டிகா தேவிக்கு பூஜை செய்தல் வேண்டும். சண்டிகா தேவியை மலர்களாலும் மாலைகளாலும் அலங்கரித்து கலசத்தில் தானியங்களை பரப்பி தூப தீபம் காட்டுதல் வேண்டும். நெய்வேத்தியங்களை படைத்து இசை நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துதல் வேண்டும். விதவைகள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் மறுமையில் அவள் இன்பமாக வாழ்வாள். சகல செல்வங்களையும் குறைவின்றி கொடுப்பது இவ்விரதம் என்று முனிவர் கூறி சென்ற பின் சுரத மன்னன் தனது நண்பனான வைசிகனுக்கு கூறினான். நண்பா, மகாமாயையின் வடிவமான தேவியை நீயும் வழிபடு. அதனால் உனது வீட்டார் தேவியின் அருளால் மனம் மாறி உன்னுடன் மகிழ்வுடன் சேர்ந்திருப்பர். பின் அவர்கள் இம்மையில் சகல இன்பங்களையும் அனுபவித்து மறுமையில் தேவியை அடைவர் என்றார். 121ஆம் பகுதி நிறைவடைந்தது.